திருவிழா மொத்தம் 2 டேஸ். அதில் ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்துட்டிங்கன்னா, காலைல 4 மணிக்கே அப்படியே கோலாகலமாக வந்து திருவிழா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதோட ஃபஸ்ட்டு நிகழ்வாக வந்து பார்த்துட்டிங்கன்னா, குட்டி குடிக்கிற விஷயம் தான் நடந்துச்சு. இது நான் கேள்விப்பட்டிருக்கேனே தவிர பார்த்ததே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டு அப்புறம் எல்லாம் ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டோம். அதாவது எங்கள் பெரியம்மா வீட்டோட ஸ்ட்ரீட்டோட ஸ்டார்டிங் இருக்குல்ல, அங்கே வந்துட்டோம். அங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா, இந்த மாதிரி சாமி அலங்கரித்து வீதி ஊர்வலம் கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ சாமியை நல்லா திருப்தியாக கும்பிட்டுட்டு அப்புறம் பெரியம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. கலன் ஒரு 6:30 இருக்கும் இந்த வீடியோ எடுக்கும்போது. வியூ பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. எனக்கு இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நல்லா என்ஜாய் பண்ணினேன். அப்புறம் ஈவினிங் 5 o'clockலாம் நாங்கள் எல்லோரும் கிளம்பி கோவிலுக்கு போயிட்டோம். அதாவது ஈவினிங் 5 o'clockலேருந்து 8 o'clock வரையிலும் நல்ல விசேஷமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என் பாப்பா சொல்லிகிட்டு இருந்தான். அதாவது இப்போ தீமிதி தான் நடக்க போகுது. ஸோ அதுக்காக தான் நாங்களும் இந்த இங்கே பார்க்குறீங்களே இவங்க எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் ஒரு 6:30 போலலாம் அன்னதானம் வந்து போட்டிருந்தாங்களா. ஸோ நாங்கள் எல்லாருமே போயிட்டு நைட்டு சாப்பாடை அங்கேயே வந்து திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்புறம் பசங்களாம் நின்று டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்களா, அதெல்லாம் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு, அப்புறம் திருவிழானாலே வந்து கடை வீதிகள் கண்டிப்பாக இருக்கும். அதை பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு ஏதாவது ஒன்று வாங்கணும்னு தோணிடும் இல்லையா. ஸோ நாங்களும் அப்படியே கடை வீதிக்குள்ளார பூந்தாச்சு. அதாவது என்னோட கூட பிறந்த அக்கா ஷியாம்லா, அவளுக்கு இப்போ பேபி பிறந்து 6 month ஆகுது. அதாவது என் தம்பி பேர், அதாவது என் பையன் பேர் வந்து ரணதீரன். ஸோ அவனுக்கு தான் ஏதாவது வாங்கலாம்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். அதாவது குழந்தைங்கன்னா வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக கலர்ஸோ இல்லை சவுண்டோ ஏதாவது இருந்ததுன்னா பார்ப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் வாங்கிட்டு, அப்புறம் என் தம்பி இந்த கொம்பெல்லாம் கேட்டான், அவனுக்கும் வாங்கி கொடுத்துட்டு, அந்த குட்டி தம்பிக்கு பால்லாம் வாங்கி கொடுத்துட்டு, அப்படியே அங்கே கொஞ்சம் நேரம் எல்லோரும் ரவுண்ட் அடிச்சுட்டு அப்புறம் எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி போயாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.